இப்போ இந்த கொட்டானையும் காணல, கையில் காசும் இல்லை, வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. முதலாளியும் கோல் எடுக்க காணல. இல்லாடி கார்கள் வேணும், வீடு தூப்பராக்கணும், பளவு தூப்பராக்கணும்டுவார். நாளைக்கு தானே ஏதோ வீடெல்லாம் ஒப்பணும்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா கிடக்க. செவனை டிக்கெட் எடுக்க போகலாமண்டா 20 ரூபா காசியாக கிடக்கு. அதுக்கு வர 40 ரூபா வேணும். என்ன செய்யலாம்? வேலையும் இல்லையே. நீங்கள் இந்த ரொபின் விட்டு பேசுகிறால் தானே? ஓமண்ணா, நீங்கள் அந்த அவர் ரொபின் அந்த அவங்களோட சின்ன மகன் ஃப்ரெண்டு, அந்த பாஸ்டர் தம்பி அவரோட ஃப்ரெண்டு. ஓகே ஓகே சொல்லுங்கடா. ஒரு 2 வளவு துப்புராகி இருக்கி. ஓமண்ணா, வளவெல்லாம் துப்புரா. எப்போ வந்து செஞ்சு தருவீங்க? அண்ணா நாங்கள் என்னென்னா நாங்கள் ஒரு நோம்பலாக பிஸியண்ணா. சரியாண்ணா, நாங்கள் வளவுகள் நிறைய கிடக்கு நம்மள்கிட்ட. இப்போ நாங்கள் ஃபுல்லாக பிஸியண்ணா. அப்போ உங்களுக்கு என்ன டேட் தரல. இன்றைக்கு கொஞ்சம் வேலை குறைவாக இருக்குது எங்களுக்கு. நாளைக்கு அவர் முதலாளியில் விட்டு ஒப்பனை போகணும். உங்களுக்கு நான் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்னா புதன் வெள்ளி சனி செஞ்சாருன்னு என்ன சூப்பராக உண்மையாக வருவீங்க? ஓ, எவ்வளோ என்னம்மா எடுப்பீங்க? எங்களுக்கு நான் காலை சாப்பாடு தரணும், மதிய சாப்பாடு தரணும், இரவு சாப்பாடு தரணும் அண்ணா. 3 நேரம் சாப்பாடு தரணும். 2500 ரூபா எடுப்போம் அண்ணா. 2500 ரூபாயா? போமாண்ணா. சரி, அவருக்கா நாங்கள் அப்பாடே காய்ச்சிட்டு சொல்கிறேனே. அவன் ரொபின் நீங்க சாப்பாடுலாம் 2000 ரூபா காணும். சரி, அப்போ நான் காய்ச்சி சொல்கிறேன். நீங்கள் ரொபின் தெரிஞ்சால் தானே 2000 ரூபாய்க்கு செஞ்சு. சரி சரி. என்ன ஒரு சாயா இருக்கீங்க? மூமெண்ட் ஒரு சாயா இருக்கி இல்லைண்ணே. என்னென்னா நம்ம இப்படி தான் என்ன ஃப்ரெண்ட் வாரண்ட கொஞ்சம் காசு விரைஞ்சின கொஞ்சம் தட்டுப்பாடுகள். அப்போ நான் அன்றைக்கு உங்களை அவடத்தில் கண்டேண்ணா. நீங்கள் அந்த டீமோட 2 கைத்திருந்தீங்க. நம்ம இப்படி நம்மளோட வாழ்க்கை இப்படி தானே ஒரு சாதியாக உருண்டு விரண்டு ஓடுறேன்னு. நம்ம பெருசா இதுவும் இல்லை, இப்படி தானே. என்ன நீங்கள் எங்கே சேர்ச்சிக்கு போகிறீங்க? நாங்கள் சேர்ச்சிக்கு போகிறோம். ரொபினா கடை சேர்த்து தான் போகிறேன். நீங்கள் காலைல சாப்பிட்டீங்களா? நீங்கள் இல்லை, காலை சாப்பாடு வாங்கி தருவோம், கொட்டான் வாங்கி தருவோம். நமக்கு இந்த சேர்ச்சில் நம்மளை ஈடுபாடு இல்லை பெருசா. என்னது நமக்கு கடவுளில் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு. ஏன்னா சின்ன வயசுலேயே நான் அப்பா அம்மா விழுந்துட்டேன். அப்போ உண்மையாக கடவுள் இருந்தால் இன்னையே பார்த்துருக்கே தானே நம்ம வேணும். கடவுள்ன்ற ஒரு சாமான் இல்லைன்னு. கடவுள் இருந்திருந்தா நான் இன்றைக்கு ரோட்டில் என்னதுக்கு நான் அனாதையாக இருக்கேன். சரி, அப்படி யோசிக்காதீங்க. நம்மட அப்பா நல்ல ஒரு பக்திமான், ஒரு பக்தியான ஒரு ஆள், கடவுளில் நல்ல ஒரு இருந்து வாழ்ந்தவர். அவரே ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை, லோரி ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டார். அம்மாவும் இல்லை. அப்போ நமக்கு இந்த கடவுள் இல்லை, நமக்கு பெரிய முக்கியமும் இல்லை. கடவுளை பற்றி நாங்கள் யோசிக்கிறதும் இல்லை. கடவுள் இருந்தால் நான் என்ன 3 மணி நேரம் பசியோட மாமரத்துக்குள்ளே அங்கே இங்கேயும் படுத்து கிடக்கணும். என்னையும் பார்க்க தானே வேணும் கடவுள். அவரை ஃபுல்லண்டா அவர் நம்மளை கவனிக்கிறலையே. இப்போ நானதுக்கு அவரை கவனிக்க. நீங்கள் அப்படி யோசிக்க. அவர் ஒன்றாலும் உங்களை கைவிட மாட்டேர். நீங்கள் இப்போ என்ன சரிங்க? வேலை இல்லைண்டா வேறு சரிங்களா? நீங்கள் நான் நம்மளை நான் என்னையே தான் நம்புறேன். மற்றது நிறைய பேர் சொல்கிறவங்க சின்னலேருந்து நான் அதிர்ஷ்டக்காரன் இல்லைன்னு. நம்ம ஃபுல்லாக 7 டிக்கெட் என்ன 7 டிக்கெட் லொட்ரி எல்லாம் ஃபுல் டிக்கெட் என்ன. முதல்ல கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் நான். அது கொஞ்சம் குதிரை ரேஸ் அதுகளில் கொஞ்சம் போயிட்டு இப்போ நான் திரும்ப இருந்தேன். 7 டிக்கெட் எடுக்க தொடங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு சாப்பிடுற இல்லை, காசு இல்லையோ என்ன 40 ரூபா எடுத்து அப்படியே டிக்கெட் எடுப்பேன். அண்ணன் நீங்கள் எடுத்து பாருங்க, டிக்கெட் விழுந்துச்சுன்னா அண்ணன் 1 கோடி 2 கோடி விழுமண்ணன். ஆனால் போடுறது நம்ம 40 ரூபா தான். விழிச்சிட்டு போயிடலாம் அண்ணன். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், முதலாவது இந்த அதிர்ஷ்டம், அந்த குதிரை ரேஸ் அதுகளில் வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் உண்மையான கடவுளில் வைங்க. உண்மையான தேவன் என்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது நீங்கள் தேவனில் நம்பிக்கை வைங்க. இந்த அதிர்ஷ்டம் அது எல்லாம் இன்றைக்கு வரும், நாளைக்கு போயிடும். இந்த தேவனில் வைக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு பேனிலே அறியும். அதை முதல் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். தேவனில் நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் என்ன ரோட்டில் கிடக்கேன். அவர் என்னை விட்டுத்தார், என்ன கைவிட்டுத்தார். என்ன கைவிட்டவர்னா எனக்கு நான் போய் கேட்க. இன்றைக்கு நானும் கொட்டானும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நாங்கள் நினச்சிருந்தா இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அதிர்ஷ்டம் தான் நம்மளோட வாழ்க்கையை ஒரு லெவலுக்கு கொண்டு போவோம். இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாக்கலாம் பாருங்க. லக் அடிக்குதுன்னு சொன்னால் அப்படி அதிர்ஷ்டம் நம்மளுக்கு திரும்பிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்மளோட ரேஞ்ச் வேறு என்ன சரியா? ஒரு நாளில் நம்ம டொப்புக்கு போகலாமன்னு. ஒரு நாளில் டொப்புக்கு நான் ஒரு நாளில் டொப்புக்கு போனேன். அப்போ பாருங்க அந்த நேரம் நான் உங்களோட கலைக்கிறேன். சரி, ஓகே. நான் உங்களோட நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணிடுறீங்க. சரி சரி, நான் சொல்கிறேன். என்னென்னா, எப்பயும் இந்த அதிர்ஷ்டம் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேணாம். முதலாவது நம்மளோட கையில் பிரயாசத்தில் இது அதெல்லாம் உண்மையான இது இருக்குது. ஒரு வசனம் இருக்குது எப்படின்னா, கடவுளும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாருண்டு. அதே மாதிரி நீங்கள் அந்த உங்களோட முயற்சி செய்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அதில் வர காசில் நீங்கள் அதில் நம்பிக்கை வைங்க. இந்த அதிர்ஷ்டம், இந்த சீட்டு இதெல்லாம் நீங்கள் எடுக்க போவேணாம். இது உங்களுக்கு இப்போ சொன்னால் நான் விளங்காது. நீங்கள் ஒரு காலத்தில் என்னோட கேட்பீங்க இதை பற்றி. சரியா? சரி, நீங்கள் ஒரு ஜோசிங்க இதை பற்றி. சரி, நான் வாரேன். வீடை வளர்த்து ரொபின் வீடு ஒரு 2 வீடு தள்ளி தான் இருக்கி. சரியா? சரி சரி. வெள்ளிக்கிழமை நம்ம காலில் அவன்கிட்ட கைக்கிறேன், நம்ம கடை வாங்கலாம். ஓகே. சரியா? சரி அண்ணா.
இப்படி கதை வருது. நமக்கு ஒரு நாளைக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அன்றைக்கு இவங்க எல்லாரும் என்னட்ட வந்து வேலை கெடுத்து நிற்பாங்க. அடிக்கும் சும்மா கோடி கணக்கில். ஆனால் 20 ரூபா காசு அன்றைக்கு 40 ரூபாவை டிக்கெட் எடுக்கிறேன்டா. இன்னொரு 20 ரூபாய்க்கு என்ன இது டிக்கெட்காரன் நமக்கு தெரிஞ்ச வந்தானே கடனுக்கு கேட்டு பார்ப்போம் தாரானான்ட்டு. கோடி வாசனாய் கோடி வாசனாய் கோடி வாசனாய் கோடி வாசனாய் கோடி வாசனாய். அப்பா ஒரு நிழலுக்குள்ள வந்துட்டேன். அவ்வளோ நேரம் வெயிலுக்குள்ள லேலா மனுஷனாரு. ஓய்ஸ் இந்த வெயில்றாது நிற்கிது இல்லை. ஒருத்தரை காணல. இந்த வியாபாரம் போகல. நமக்கு சிட்டு முடிஞ்ச மாதிரி தெரியுது. மார்க்கெட்டில் தேடி தெரிஞ்சுனா சொல்லு. மார்க்கெட்டில் தேடி தெரிஞ்சுனா உங்களை என்ன தேடணும்? இது செவன் எடுக்குதான். நம்ம அண்டு வளமையை அதை எடுக்கிறேன். எத்தனை டிக்கெட் எடுக்க போகிறா? விஐபி கிடக்கு இன்னும் எடுப்போம். இன்றைக்கு நம்மளுக்கு இன்றைக்கு என்ன செவ்வாய்க்கிழமைனே. செவ்வாய்க்கிழமைண்டா விஐபி தான் எடுக்கணும். எவ்வளோ ஒன்று இப்போ டிக்கெட் 40 ரூபா. என்னட்டு நம்ம வளமையை அவங்கள்ட்ட எடுக்கிற டிக்கெட் உங்களுக்கு தெரியும் தானே. எடுத்தானே எனக்கு ஒரு டிக்கெட்டில் குறைஞ்சது 50 ரூபா அது விழுறது. நேற்று எடுத்துனா 3 டிக்கெட். நேற்று மட்டும் காசு விழல எனக்கு. 100 ரூபா விழுந்து வர்றது. நேற்று எனக்கு விழல. நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல வரியா. நேற்று ஒரு அப்படியே செட்டோட எடுத்து போனவே. நேற்று விழுந்தது. போன கிழமை தான் விழுந்தது. ஓ எவ்வளோ ஒன்று விழுந்தது. நேற்று கோடிக்கணக்கில் விழுந்தது. நமக்கு விழுதில்லை. அதிர்ஷ்டம் பண்ணி இப்போ நான் என்ன கோச்சு மாதிரி கிட்டத்தட்ட 17 வருஷம் டிக்கெட் எடுக்கு. இன்னும் எனக்கு விழுற பாடு இல்லை. ஆனால் எனக்கு விழுமண்ணேன். வெகு சீக்கிரம் விழும். விஐபி ஒன்று எடுக்கணுண்ணேன். 20 ரூபா இருக்குது. சரியா 20 ரூபா அதெல்லாம் சரி வராது. நீ போய் 40 ரூபா எடுத்து நான் தாரேன். அண்ணே இப்போ நம்ம கூட காலை வேண்டாம் பழகுறோம். கொட்டான்னு காணல. கொட்டான்னு காசு எடுக்க போனோம் அண்ணன். வந்தோடனே 20 ரூபா கொண்டு தருவோம் பின்னறதுக்கு முதல். அப்படி இல்லாட்டி என்னன் அந்த கதைலாம் சரி வராது. நீ போய் 40 ரூபா எடுத்து வா. நான் டிக்கெட் தரேன். அண்ணன் நம்ம அடே 20 ரூபாய்க்கு வழி இல்ல. நீ ஏன்டா டிக்கெட் எடுக்க வாரா? போய் 40 ரூபா எடுத்து எப்படி என்ன சொன்னா விலங்கு அது வியாபாரம்டா. அடே நீ போய் 20 ரூபா எடுத்து வா. நான் டிக்கெட் தரேன். நீ 20 ரூபா எடுத்து நம்ம கூட பிச்சான பழகுது. நீ எவ்வளோ இடத்த கெஞ்சினாது. நான் உனக்கு டிக்கெட் தர மாட்டேன். நீ போய் 40 ரூபா எடுத்து வந்தேன். நான் உனக்கு டிக்கெட் கையில் இருக்கு. அண்ணன் நம்ம கூட பிச்சா வளர்கிற உங்களோட நான் சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் உங்கள்ட்ட டிக்கெட் எடுக்கிறேன். 20 ரூபா இந்த இப்போ வைங்கண்ணே. இந்த 20 ரூபா கையில் தாரேன். சரியா அண்ணன்? 20 ரூபா இப்போ போய் பின்னேறதுக்குள்ள உனக்கு தருவேன். இல்லாட்டி நாளைக்கு விழுந்தோடனே தருவேன். நம்புங்க அண்ணே. நீ நம்புங்க. நீ போய் 40 ரூபா 20 ரூபா எடுக்கிறவன பெரிய விஷயமா? இப்போ எடுத்து வாண்டா. காலையிலன்னு சாப்பிடாம ஒரு பன் வாங்க வச்சிருந்த காசு எடுத்து வந்து நான் அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் நம்மளுக்கு இப்படி காய்ச்சி போட்டீங்கன்னு என்னன்னு ஒரு 20 ரூபாய்க்கு இவ்வளவு நாளைக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லை நம்மளோட கதை இல்லை. அவ்வளோதான். நீ போய் ஒரு 20 ரூபா எடுத்து வா. நான் தாரேன் டிக்கெட்டு. ஒரு 20 ரூபாய்க்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளவு நாளைக்கு விஐபி 0888 அண்ணன் நம்மளோட நம்பர் என்ன? அது எனக்குரிய நம்பர் என்ன? நீ காசு எடுத்து இந்த டிக்கெட் எனக்கு ஒரு கொடுக்க கூட நான் எடுத்து வரேன். சரி நான் தார அதே டிக்கெட் தான். ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன். நீ காசிக்கு நம்மளுக்கு இப்படி சரியானே. சரிடா போடா போயிட்டு வா. காசிக்கு நம்மளுக்கு நீங்க இந்த வேலை வந்தானோ தெரியல. இவனோட வந்த பெரிய அடி என்னதான் இந்த உள்ள டிக்கெட் எடுக்கணும். நிற்க டிக்கெட் காரால் எடுத்துருவோம். ஒருத்தரைங்க. ஆமா என்ன தம்பி எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா தண்டிருக்கேன். ஐயா எப்படி இருக்குது? அவருக்கு என்ன நல்லா தண்டிருக்கார். சொல்லுங்க என்னடி என்னண்டுன்னு நான் இப்போ விட காலமாடாப்பா டிக்கெட் எடுக்கிறேன். ஏனம்மா 1 ரூபாய் விழுது இல்லை. இப்போ ராசியர் நம்பர்லாம் வந்துருக்கீங்க. எடுங்க விடுங்க. வேற ஆளையும் பார்க்கணும். வேற கடையில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பிடிக்க போல இருக்கு. இன்றைக்கு எடுத்து பாருங்க. உங்களுக்கு எப்படி இதுல கொஞ்சம் இவ்வளவு டிக்கெட் விழுமணி எடுத்து பாருங்க. நீங்க ராசியா நம்பர் அடக்கு. அவன் டிக்கெட் தாரக்குள்ள சொல்லி தான் ஒரே சொல்லி தாரீங்க. ராசியா நம்பர் வீட்டை எனக்கு ஏற்றி விழுது. இல்லை அவர் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு வேணா வித்து காசு எடுக்குது. அதில் நான் நாசமாக்குறேன் வேண்டு அந்த மனுஷன் நம்மள கண்டமாயிடுது. ஒரு மரியாதையும் இல்லாமல் கிடக்கு. இப்போ எடுங்கம்மா. இப்படி எப்படி விழுமன்னு பாருங்க. எந்த கதையை நம்புறீங்கண்ணே? எல்லாத்தையும் எடுப்போம்மா. அவள் ஓகே எல்லாத்தையும் தாங்க. இப்போ சரிம்மா. தண்ணி நீ இல்லையாடா கொஞ்சம் தாகமாக இருக்கு. டிக்கெட் எடுக்க வரல. நான் இந்த கடைக்கு வந்து நான் கண்ணு போய் நம்மடா எங்கே டிக்கெட் காரன் நிற்கான்னு பார்க்குறானே கண்டுட்டேன். அதெல்லாம் இப்போ வந்தேன் நம்ம இடத்துல. எல்லாத்தையும் வேறு உள்ளே இருக்கா? உள்ளே இருக்குமா. எல்லாத்தையும் போட்டால் கூட வேறு. இப்போ எல்லாத்தையும் போட்டால் ஒரு 2000 மட்டும் தாங்கண்ணே. 2000 டப்பா 2000 எடுத்தா விடுமாடா. எனக்கு ஒரு கோடியா விழுமா. கதையை நம்புங்கம்மா. உங்களுக்கு லக் இருக்குது. இந்த தரம் ராசியான இங்கே பாருங்க. 1 கோடி. அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அங்காள மூலையில் 9 லட்சமோ எவ்வளோ 8 லட்சம் 9 லட்சமா மண்டைக்குள்ள ஞாபகம் இல்லை. மறந்து போயிட்டு. என்னட்டே எடுத்து
நீ இப்படித்தான்டா கிட்டடியில நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன் அந்த டிக்கெட் எங்கட மூணை வீடு அவன் எப்படி இருந்தவன் தெரியுமா இப்போ டிக்கெட் எடுத்து அவனுக்கு ஒரு தடவை எடுத்துருப்பான் நான் இந்த வருஷ கணக்கு எடுக்கிறேன் நம்மளுக்கு கொண்டு விழுது இல்லை எவ்வளோ 2000 அவன் அந்த டிக்கெட் விழுந்துட்டு தானே பெரிய எடுப்பு அவனுக்கு நான் எங்க வேண்டமோ அதை வைக்கிறேன் நானும் எடுக்க கவலைப்படாங்க உங்களுக்கு விழும் நான் சொல்லிட்டேன் தானே இந்த தரம் விழும் உங்களுக்கு ரெண்டு மகன் சின்னவன் அவன் நல்ல மூளை அவனுக்கு அவன் ஃபோன்ல ஏதோ செய்யறான் அவனுக்கு ஏதோ என்ன காசு கொட்டுறான் நம்ம தான் எதையும் சொன்னேன் இங்கிலீஷ் சொன்னவன் எனக்கு விளங்கல அவன் நல்லா அதில் உழைக்கான் மூத்தவன் ஒன்றிருக்கான் அவன் ஒரு ஒன்று அதை புத்தக பூச்சி மாதிரி அவன் சின்னமான மாதிரி பழகி எடுக்கலாம் தானே அவனையா அவனை என்ன மாத்தி விட்டுவானே எனக்கு பயமா கிடக்கு அவனுக்கு இது அதிர்ஷ்டத்துலேயும் நம்பிக்கை இல்லை நல்ல நாள்லையும் நம்பிக்கை ஒன்றுமே இல்லை டைமை பார்க்கல டைமை பாரு டைம் என்ன லேட் ஆயிட்டா டைம் நான் லேட் ஆனது சொல்லலடியப்பா நல்ல டைம்ல எடுக்கணும் டைம் என்ன கண்ணு தெரியுது ஒரு 2 நிமிஷம் வரா 12:20 தானே இன்றைக்கு அந்த என்னது இன்னும் ஒரு ப்ரோக்ராம் வெளியே போனோம் அதுல சொன்னவங்க இந்த ராசிக்காராக்களுக்கு 12:20 தான் நல்ல டைமா அந்த டைம்ல எடுக்கணும் 12:18 எல்லா டிக்கெட் எடுங்க பாப்போம் சரியா இதுல எனக்கு விளையாட்டி நமக்கு அவ்வளோ டிக்கெட்டும் விழும் சரியா இறைவா இதுலயே அது விழுந்துடணுமாப்பா எனக்கு ஒரு 1 கோடி விழுந்தா போதும் கணக்கு அங்கே இருக்கேன் 1 கோடி தான் அங்கே இருக்கேன் அது என்னத்துக்கு காணும் இந்த காசு 1 கோடி அங்கே இருக்கேன் தம்பி டைம் சரி தம்பி 12:20 போகுது கொஞ்சம் பொறுங்க ஒன்றா கலட்டி இருக்கு கெதியாடா பின்னால் அடிச்சு வச்சுக்காடா நம்பரை கிழிச்சு விட்டுறாதடா டிக்கெட் பறந்துருமேமா கொண்டு வரக்குள்ளே நம்பர் அடிச்சவன் என்னத்தை பார்த்து காசு எடுக்கிறேன் அது அழியாதுமா இப்படி போட்டு பின் அடிச்சு வச்சிருக்காய் அப்பா விழுந்துருவானு 1 கோடி ஐயா இவன் என்னத்துக்கு இங்கே வரான் என்ன ஐயா இல்லையா ஐயா இல்லை அண்டு பாமண்டு விட்டு வச்ச நான் இனி தேவையில்லாம பகடி பண்ணா அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன் அதுக்கு பிறகு தெரியும் அது அவன் தான் கொட்டான் தானே இதை விரும்புகிறான் கூட்டிட்டு வர சொன்னவன் எங்கே பவன் அவன் தேங்காயை பொறிக்கான் இதை விரும்புகிறான் அவன் கதைக்க வர சொன்னவன் அதான் நான் நீ தேவையில்லாம பகடி சட்டை பண்ணக்கூடாது எனக்கு அம்மா கொட்டான் சொல்லுவோம் அம்மா என்ன எத்தனை மணிக்கு வந்திருக்காய் காலையில வர சொன்னேன் இல்லைம்மா பின்னேரம் 2 மணி தான் எனக்கு தெரியுமாம்மா 2 மணி தான் தெரியுமா நான் சும்மா நம்ம கிடந்தேன் தோட்டத்தில் படுத்து கிடந்தேன் அப்பாட்ட சொல்லி விட்டுனா வர காலையில வர சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வந்து கேட்டு பாரு இப்போ அதான் படம் தான் கூட பண்ணி வருது இப்போ என்னதுக்கு கோட்டான் அவனெல்லாம் இனி வேலைக்கு எடுக்க வேணாம் தேவையில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை தேவையில்லை நீ இவர் மட்டும் வேலை செய்யட்டும் அடியே என்ன மூட இருக்கா இவன்கள் தாண்டி 300-400 வேலை செய்வானுகள் வேற யாரையும் பிடிச்சோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு 1000-1500 கேட்பானு இவனுக்கு ஒரு 300 கொடுத்து சமாளிச்சிடலாம் உனக்கு என்ன தெரியும் எங்க வருவான் அவன் கொட்டான் வருவான் இப்போ வேலையை தொடங்கட்டாம தேங்காய் ஆஞ்சி போடுறான் ஆஞ்சிட்டு வரான்னு சொல்லி எத்தனை மணிக்கு வர சொன்னா வந்திருக்காரு இப்போ இவருக்கு நான் 300 கொடுக்க மாட்டேன் இல்லாடி ஆக்களை மாற்றுவோம்மா பேசாம வேலையிலேருந்து சும்மா உனக்கு ஆக்கலை மாட்டேன் நீ அழைச்சு கொண்டு வராய் இங்கே நான் டிக்கெட் எடுத்து கொண்டு எனக்கு காசு முடியல எல்லாம் குழப்பி வச்சேன் நான் அடிக்கல வச்சு நான் வடிதா இல்லை மாறி மாறி கிடையாது ஒரே டிக்கெட் எடுத்தீங்க எவ்வளோம்மா 1 கோடி விழும் பாரு எனக்கு 1 கோடியாம்மா விழும் அதிர்ஷ்டம் இருக்கு எத்தனை மாடுத்து நீங்கள் டிக்கெட் 50 டிக்கெட் இருக்கு இந்த டிக்கெட்டை வச்சு விட்டு நல்லா காசு நல்ல என்னம்மா வேலை கிடக்கு வேலை கிடக்கு ஒரு இடத்துலயும் ஊத்தருக்கு கூட சரி எல்லாம் கிளீனா மப் பண்ணணும் இந்த செட்டிகள்லாம் போட்டு மப் பண்ணணும் சரி சும்மா மேலோட்டமா வேலை செய்யக்கூடாது சரி எவ்வளவுதா அங்கே ஒருத்தர் இருக்காங்க எல்லாம் தட்டணும் எல்லாம் கிளீனா இருக்கணும் ஒரு ஊத்த இருக்க கூடாது விளையிட்டு தானே நான் பாரு உள்ள போயிட்டு அம்மா பசிக்குது மதியம் சாப்பிடல சோறு தண்ணி முதல் வேலையை செய்யறாப்பா முதல் அதுக்கப்புறம் தண்ணி தரேன் வந்ததே டைம்ல சாப்பாடு திரிஞ்சு போட்டு காலையில வந்தாலும் பரவாயில்ல தண்ணி தரேன் சாப்பாடு அப்பாவே மாதிரி முகத்தை வைக்க தெரியும் வேலையை செஞ்சால் ஒரு பார்க்கும் விளங்குதா சரி கிளீனா இருக்கணுமா சரிம்மா சரி ஒரு சோறு கொஞ்சம் நல்லா உறைஞ்சி என்ன மொப்பரம் கிடைக்குது அந்த அங்கால கொஞ்சம் காலை தூக்குங்கம்மா சின்னம்மா என்னடாப்பா இதுக்குள்ள ஊட்டறியான்னு சொன்னம்மா ஒருத்தன் நான் போறேன் காலை கையை தூக்கணித்து நிக்கா கெரியன் மொக் பண்ணு என்ன திமிர தங்காட்டுறாள் அம்மா மகளும் ஒருத்தி 30 என்றால் ஒருத்தி சோஃபாக்களை 30 என்றால் இஞ்ச 30 காலை போடுது கிடக்கால் ஒருத்தி எல்லாம் பண திமிர் எல்லாம் காசு கொடுத்து காதால வடியுது அதான் பிரச்சனை
டிக்கெட்டை விட்டுட்டு போய் கிழவி எத்தனை டிக்கெட்ரா போட்டு ஒரு டிக்கெட் எடுக்க காசு இல்லாமல் தெரிஞ்சு நான் விஐபிஎல் எடுத்திருக்காளப்பா இந்த கிழவி நமக்கு ஒரு டிக்கெட் எடுக்க காசு இல்லையே கிழவியை காணல ஒரு டிக்கெட் ஒரு 5 டிக்கெட் ஆட்டையை போடுவோம் வந்து நீச்ச கிழவி என்ன செய்கிறேன் ஒரு டிக்கெட் எடுப்பேன் 50 ஒன்று எடுத்தா தெரியுமா போகுது எது எடுப்போம் இது நான் காலையில் பார்த்தது அங்கே பார்த்து வச்ச டிக்கெட்ராப்பா அதே நம்பர் கிழவி வார மாதிரி இருக்குது தண்ணி போத்தலை இதை எடுத்துட்டு வாரம் கிழவி வார மாதிரி இருக்குது கிழவி அடே என்னம்மா போய் சரக்கு மோதிரியாப்பா டிக்கெட் இதில் வச்சுனுங்கடா என்னம்மா டிக்கெட்டா கடவுளே டிக்கெட்டை பாட்டு கடவுளே 1 கோடியப்பா உங்க பாட்டு கடவுளே மகள் இவன் வர முப்பணி வச்சுக்க சரக்க போது எனக்கு இப்போ இங்கடா டிக்கெட் இந்த இருக்குமா தப்பா தம்மா கடவுளே காண் எடுத்துருந்தப்பா 50 அது அங்கே முப்பண்ணா இங்கே துடைக்க ஓ உயிரை இந்த டிக்கெட்டை காண ஏனுமா 1 கோடி தப்பா தண்ணி போதுலங்கப்பா சீவனே இல்லை 1 கோடியாம்மா விழுந்த 1 கோடி நமக்கு ஏதாவது பார்த்து தாங்கம்மா சம்பளத்தை கூட தாங்கம்மா ஒழுங்கு அம்மா பண்ணு வா சம்பளத்தை கிழவியில் திணி கதையை பார்த்தீங்களா 1 கோடி விழுதுதான் ஒழுங்கா வேலையேட்டாங்க 300 ரூபா காசு இல்லை இந்த கிழவிக்கு எங்கே டிக்கெட்டில் போகுது நமக்கு இன்றைக்கு பரவாயில்ல ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கு இதை கண் முடிச்சிருந்து வாக்கணும் இது நமக்கு தான் காசு விழுது அதுக்கு பிறகு இந்த கிழவிக்கு விடுறோம் கம்பால் அடி